லோன் வேணுமா? ஒரு ஆப் போதும். ஆனா அது லோன் ஆப்பா இல்ல ட்ராப் ஆப்பா? எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்ல வந்த லோன் ஆப் லிங்க உடனே டவுன்லோட் பண்ணலாமா? டவுன்லோட் பண்ணிரலாம். ராங். தெரியாத லிங்க்ல இருந்து லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடாது. லோன் கொடுக்கிற ஆப் உண்மையானதா எப்படி தெரியும்? ரிவ்யூஸ் நல்லா இருந்தா போதுமா? நோ. அந்த ஆப் ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேங்க் அல்லது என்பிஎஃப்சி கீழ் ரெஜிஸ்டர்டா இருக்கான்னு செக் பண்ணணும். 50,000 லோன், இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் 1% சொன்னா போதுமா? அடடா, சூப்பர் ஆஃபர். ஸ்டாப். இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்காதீங்க. கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. ஏபிஆர் மற்றும் மொத்த செலவை புரிஞ்சுக்கோங்க. லோன் ஆப் உங்கள் கான்டாக்ட்ஸ், போட்டோஸ், பர்சனல் டேட்டா எல்லாம் கேக்குது. லோன் கிடைக்கணும்னா அலோவ். ராங். ஆப் கேக்கும் பெர்மிஷன்ஸை கவனமா செக் பண்ணுங்க. உங்கள் டேட்டாவை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. சில மோசடி கும்பல்கள் திருடிய போட்டோஸை மோஃப் செய்து கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புவதாக மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்யலாம். நினைவில் வைங்க, ஆர்பிஐ விதிமுறைகளை பின்பற்றும் ரெகுலேட்டட் லெண்டரை மட்டும் தேர்வு செய்யுங்கள். லோன் எடுப்பதற்கு முன் கேஎஃப்எஸ், ஏபிஆர், சார்ஜஸ் மற்றும் டேர்ம்ஸை சரிபாருங்கள். லோன் எடுப்பதற்கு முன் ஏபி செக் பண்ணு. இல்லனா லோனுக்கு பதிலா ஸ்கேம் வாங்கிடுவ. குவிக் லோன் வேண்டாம், சேஃப் லோன் வேண்டும்.